திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே வெடிமருந்து தொழிற்சாலையில் ஏற்பட்ட வெடிவிபத்தில் 16 பேர் உயிரிழந்தனர். சம்பவம் தொடர்பாக ஆலை உரிமையாளர் விஜய் கண்ணன் மற்றும் ஆலையின் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளனர். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே முருங்கப்பட்டியில் ஈரோட்டை சேர்ந்த கணேஷ் என்பவருக்கு சொந்தமான வெடிமருந்து தொழிற்சாலை செயல்பட்டு வந்தது. இந்த ஆலையில் 30க்கும் மேற்பட்டோர் பணிபுரிந்து வந்த நிலையில் இன்று காலை 7:30 மணி அளவில் திடீரென பலத்த சத்தத்துடன் வெடிபொருட்கள் வெடித்து சிதறின. இதில் அந்த கட்டிடமே இடிந்து தரைமட்டமானது. விபத்து குறித்து தகவல் அறிந்ததும் தீயணைப்பு படையினரும் காவல்துறையினரும் விரைந்து வந்து மீட்பு பணியில் ஈடுபட்டனர். விபத்தில் காயமடைந்த 5 பேரை அவர்கள் மீட்டு சிகிச்சைக்காக அனுப்பி வைத்தனர். வெடி விபத்தில் உடல் சிதறியும் இடிபாடுகளில் சிக்கியும் உயிரிழந்த தொழிலாளர்களில் 16 பேர் உயிரிழந்தனர். இடிபாடுகளில் சிக்கியுள்ள உடல்களை மீட்கும் பணிகள் நடைபெற்று வருகின்றன. உடல்கள் சிதைந்ததும் கருகியும் இருப்பதால் அடையாளம் காண்பது சிக்கலாக உள்ளதாக கூறப்படுகிறது. சம்பவம் தொடர்பாக ஆலை உரிமையாளர் விஜயகண்ணன் மற்றும் ஆலையின் மேலாளர் கைது செய்யப்பட்டுள்ளார். விபத்து குறித்த தகவல் அறிந்ததும் தமிழக அமைச்சர் வெல்லமண்டி நடராஜன், திருச்சி மாவட்ட ஆட்சியர் பழனிசாமி, காவல் கண்காணிப்பாளர் செந்தில்குமார் உள்ளிட்டோர் நிகழ்விடத்திற்கு வந்து மீட்பு பணிகளை விரைவுபடுத்தினர். அப்போது ஆத்திரமடைந்த பொதுமக்கள் வட்டாட்சியரின் காரை கண்ணாடியை உடைத்தனர். இந்த தொழிற்சாலையை மூடக்கோரி பலமுறை மனு அளித்தும் கண்டுகொள்ளாத அதிகாரிகள் இப்போது விபத்து நடந்த பின் வந்துள்ளதாக பொதுமக்கள் குற்றம் சாட்டினர். உயிரிழந்தோரின் குடும்பங்களுக்கு நிதியுதவி அளிக்க வேண்டும் என்றும் அவர்கள் கோரிக்கை விடுத்தனர். 15 வருஷமா இருக்கு சார். இது நாள் வரைக்கும் எல்லா பெட்டிஷனுக்கும் எங்கள்கிட்ட ஆதாரம் இருக்கு. இது நாள் வரைக்கும் எந்த ஆக்ஷன் எடுக்க கிடையாது. அரியலூர் சுற்றுச்சூழல் இதில் வந்து இவங்க ஒரு ஆடியோ வீடியோ ஒன்று கொடுத்துருக்காங்க. நாங்கள் போனால் அதை போட்டு காட்டி இப்படி தான் தண்ணி போகுது, இப்படி தான் வெடிக்கிறோம் அப்படின்னு சொல்லி ஏமாற்றி அனுப்பிச்சிடுறாங்க. நாங்கள் படிப்பறிவு இல்லாத மக்கள், அரசாங்கமே இப்படி பண்ணிட்டு இருந்தால் நாங்களாம் எங்கே போகிறது? இன்றைக்கி வந்து இத்தனை பேர் போலீஸ் ஃபோர்ஸ் இதெல்லாம் வச்சு பண்ணி இன்னமேட்டு நாங்களே எங்கள் சொந்தக்காரங்களை நாங்களே அடக்கம் பண்ணிடுவோமே, இன்னமேட்டு இது தேவையில்லைங்களே.